ஒரு நாளில் மனிதனுக்குள் எத்தனை கனவுகள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை தேடல்கள். யார் நீ? என்ன கடவுள்னு கூப்பிடுவாங்க. கடவுளா? எந்த கடவுள்? என்ன நீ ஜீசஸா பார்த்தா நான் ஜீசஸ், என்ன நீ அல்லாவா பார்த்தா நான் அல்லா, என்ன நீ சிவனா பார்த்தா நான் சிவன், நீ என்ன நீயா பார்த்தா நீதான் நான் கடவுள். என்ன தேடி எதுக்கு வந்திருக்கீங்க? நீ தான் என்ன தேடி வந்திருக்க. ஆமா, உண்மைதான். நான் தான் உங்களை தேடி வந்திருக்கேன். சில தேடலுக்கான பதில் வேணும். எதுக்கு கொரோனா வந்துச்சு? எதுக்கு லாக்டவுன் வந்துச்சு? எதுக்கு நான் கடன்ல மாட்டினேன்? எதுக்கு நான் வேலையை விட்டேன்? எதுக்கு என் வாழ்க்கையில எல்லாம் நாசமாச்சு? எதுக்கு எனக்கு தற்கொலை எண்ணம் வந்துச்சு? பணத்துக்கோசரம் உயிர் நண்பனை கொலை பண்ண நம்பிக்கை துரோகியான எல்லாமே எதுக்கு வர வச்ச? எல்லா தப்பும் மனுஷங்க நீங்க பண்ணிட்டு என் மேல பழி போடுறீங்களா? வாழ தைரியம் இல்லாத கோழை நீ. யார் கோழை? நீதான் கோழை. நான் கோழை இல்லை. நான் கோழை இல்லை. கோழை இல்லை. கோழை இல்லை. கோழை இல்லை. நானா வர சொன்னீங்க? வட்டி பணம். அண்ணா, இப்போதான் கொடுத்த காசுக்கு வட்டிக்கு வண்டி எடுத்துன்னு போனீங்க. எப்போ தருவ? அண்ணா, ஒரு 2 மாதம் டைம் வேணுண்ணா. இதை தான் 4 மாசமாக சொல்லிக்கிட்டு இருக்க. 5 லட்சத்தை வட்டியோட சேர்த்து ஒரு வாரத்தில் கொடுத்துறியா? 1 மாதம் டைம் கொடுங்கண்ணா. சரி போ. டேய் கொஞ்சம் நிறுத்து. டேய் இங்கே வா வா வா. நான் என்னன்னு கேட்டு வரேன். தம்பி நீ கிளம்பு போ. நான் என்னத்துக்கு போனோம்? டேய் பர்சனல் மேட்டர்டா, ஃபேமிலி. போடா, போ. டீ கடையில் வரேன். நீ வா உட்கார். ஒரு முக்கியமான மேட்ரு கேளு. நம்மள்ட்ட ஒரு டீலிங் வந்திருக்கு. நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பையன் என்ன மேட்ருண்ணா? பண்ணி கொடுத்தீங்கன்னா உன் கடன் அடைஞ்சிரும், வீட்டு பத்திரமும் கைக்கு வந்துடும், வண்டியும் உனக்கு வந்துடும். சொல்லுங்க, பண்ணிடலாம். இந்த போகிறான்ல அவனை முடிச்சிரு. மட்டை பண்ணிடு. விடு, கோவப்படாதடா தம்பி. உன் நல்லதுக்கு தப்பா சொல்கிறேன். வீட்டில் அக்கா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் பண்ணி பார்க்க வேணாமா? 25 வயசை தாண்டா பொண்ணு வீட்டை தாண்டாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு தான் அக்காவை கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிற? எவனோ சாப்பிட்டு போகிறத நீ சாப்பிட்டு போ. உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எவ்வளோ வருஷம் பழக்கம். அதான் சொன்னேன். தம்பி பெரிய எடுத்து பொண்ணு மேலே கை வச்சிட்டான். அதான் நான் பேசி பார்க்குறேன். பேசி என்னப்பா ஆக போகுது? இவன் விட்டாலும் அந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை. இவன் இல்லைன்னா தான் அந்த பொண்ணு மனசை மாற்ற முடியும். சரி ஓகே. டேய் வண்டி எடுறா போகலாம். அக்கா பழனி டைலர் கடையில் வேலை பார்க்குதுன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு லீவா? வீட்டில் தனியாக இருக்கு போல. பார்த்து. ஒரே வெயில்டா. வா மச்சான் உட்கார்றா. இரு நான் ஃபோன் பேசிட்டு வரேன். என்னடா ஆச்சு உனக்கு? அது வேற ஒன்றும் இல்லைண்ணா. இந்த லாக்டவுன் ஆச்சுல, கோவிட் அப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். ஆனால் அப்படியே ஊற்றிக்கிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வேற இல்லை. இருந்திருந்தா கூட கொஞ்சம் காசு ஏதாச்சும் போட்டு உதவி பண்ணியிருப்பாங்க. ஆமாம்ல, விதி யாரையும் விட்டு வைக்கல. என்ன பண்ண முடியும்?
டேய் நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இருடா குடிச்சு வயிறு போலாம். சரியில்லடா, போயிட்டு வரேன். பாய். அக்கா 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 அறிவில்ல, ஃபோன் எடுக்க மாட்டா? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? இல்லைடா, வேலைக்கு போன இடத்துல ஓனர் தப்பா. நாளைக்கு சாப்பாடு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. வேற இடத்துல தான் வேலைக்கு கேட்டிருக்கேன். உனக்கு எப்போ தாண்டா வேலை கிடைக்கும்? இந்தா, இனிமே நீ வேலைக்கு போக வேணாம். இதை வச்சு சமாளிச்சுக்கோ. இதை வச்சு என்னடா பண்ண முடியும்? 1000 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் மட்டும் சமாளிச்சுக்கோ. நான் அதுக்குள்ளே காசு ரெடி பண்ணிடுறேன். கொரோனா வராமல் இருந்திருந்தா, லாக்டவுன் போடாமல் இருந்திருந்தா, கொரோனாவில் நம்ம அப்பா அம்மா சாகாமல் இருந்திருந்தா, உன்னோட பிஸ்னஸ் லாஸ் ஆகாமல் இருந்திருந்தா, நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது தானே? காத்தெல்லாம் விஷமாகி போனதோ, கனவெல்லாம் கண்முன்னே கரையுதோ. நான் காணாத கனவு ஒன்று நெசமாகி நனவாகி போனதோ. செய்த சதியோ விதியோ, இது என்ன நியாயமோ? ஓ ஹலோ ஹலோ, என்னடா? எங்கடா இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். டேய், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னடா? நாம் எப்போ வர இடத்துக்கு வரியா? சரி ஓகேடா. வாடா மச்சான், ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்த. நான் லவ் மேட்டரில் எப்படி போகுது? நல்லா போகுதுடா. நான் இப்போ சொன்னால் கூட அவன் கிளம்பி வந்துடுவான். ம். ஆனால் என்ன, அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. ஆமாம், பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் மச்சான். ம். ஆனால் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாவையும் எங்கள் தங்கச்சியும் நீ தானே பத்திரமா பார்த்துக்கணும். என் அக்கா லைஃப்பை பற்றி யோசிச்சேனா, ஏன் இவன் குடும்பத்தை பற்றி யோசிக்கல? என்னடா ஆச்சு? ஏதோ சொன்ன
ஒரு எறும்பு தன்னோட இரையை தேட மலையேறுமாம். அதன் கால்கள் தேய்ந்தாலும் தன்னோட இரை தேடலை நிறுத்தியதும் இல்லை, தற்கொலை செய்து கொள்வதும் இல்லை. ஒரு சிறிய எறும்பை விடவா மனிதன் தன்னம்பிக்கையற்றவன்? வாழ்க்கை என்ற பந்தயத்தில் தோற்றாலும் மீண்டும் முயற்சிக்க மறுக்கும் சில பேர், தோற்றாலும் ஜெயிக்கும் வரை முயற்சிக்கும் சில பேர். இதில் நீ யார்? வாழ்க்கை ஒரு தேடல், அதை நோக்கி ஓடு. தீரா தீர தேடல் தீரும் வரை தேடல் தீரா தீர தேடல் தீரும் வரை தேடல். விதி உனக்கு சதி செய்தாலும் உன் முயற்சி வெற்றியை தேடி சாதனையாக்குமே. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. வாழ்க்கை முடியும் வரை கற்றுக்கொண்டே இரு. அரசாலும் அரசலுக்கு அருண கயிறை அறுத்திடும் அரை ஜான் வயிறுக்கு தேடல். மனம் தளராது இடைவிடாமல் முயற்சி செய். விதியும் சதையும் புறமுதுகு காட்டி ஓடவை. ஊழையும் முப்பக்கம் காண்பர், மூளைவின்றி தாழாது ஊனற்றுபவர். இவன் கைகள் நம்பிக்கை துரோகியாய் கத்தி தீண்டுமோ? கோழையாய் தூக்கு கயிற்றை தீண்டுமோ? இல்லை, அந்த இரும்பை போல சவால்களை சமாளித்து தன் தேடல்களை தொடங்குமோ? நீ என்ன நீயா பார்த்தா நீதான் நான் கடவுள்.